பெற்றவங்க என்றைக்குமே தான் படுற கஷ்டத்தை தன் பிள்ளைங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்க நல்லா வரணும் ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா? அந்த பெற்றவங்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். பெற்றவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அட் எனி டைம் எந்த நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்குன்னு இருக்கின்ற திறமையை கண்டறிய வேண்டியது பெற்றவங்களுக்கு. நம்ம பெற்றவங்க வேறு என்ன வேலை இருக்குது நமக்கு? குழந்தை பிறந்துச்சு, நான் ஸ்கூலில் விட்டுட்டேன், எப்போ பார்த்தாலும் 3 months ஒரு தடவை ஒரு டெஸ்ட் வருது, கிளாஸ் டெஸ்ட் வருது, அப்போ மட்டும் நான் அந்த குழந்தைய நான் அசஸ் பண்ணுறேங்கிறது பெற்றவங்களோட வேலை கிடையாது. அது யார் வேணால் செஞ்சுட்டு போகலாம். பெற்றவங்க போது வீட்டில் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுங்க. அந்த குழந்தை எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு பாருங்க. எடுத்தோன்னே குறை கண்டுபிடிக்காதீங்க. அந்த குழந்தையால் ஒரு அழகாக ஓவியம் வரைய முடியுமா? அந்த குழந்தையால் அழகாக ஒரு கவிதை எழுத முடியுமா? அந்த குழந்தை நல்லா பேசுகிற திறமை இருக்கின்றதா? அப்படி கண்டறிங்கள். இது பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பாக நான் பார்க்கணும். அதனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை திருவிழா அப்படின்னு நாங்கள் எங்களுடைய ஸ்கூலில் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், சில பிள்ளைகளுக்கு நல்லா பாடத்தை கவனிக்க முடியும், நிறைய மார்க் வாங்க முடியும். 100க்கு 100 ஒரு மகனை எல்லாருமே 100க்கு 100 வாங்கிட முடியாது. சில குழந்தைங்க 90 மார்க் வாங்குவாங்க, சில குழந்தைங்க 60 மார்க் தான் வாங்குவாங்க, சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆவாங்க. ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய திறமை 100க்கு 100 வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்காது. ஸோ அந்த திறமையை கண்டறிய வேண்டியது யாருடைய மிகப்பெரிய பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு தான். சரி, நீ இதில் ஸ்ட்ராங்காக இருக்க, நீ இதில் வீக்காக இருக்க, நீ இது சார்ந்து நீ போ, நான் உனக்கு பார்த்துக்கிறேன் என்று சொல்ல வேண்டியது கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா சொசைட்டியில் நம்மளை நம்பி இந்த குழந்தை வந்துருச்சு, இந்த மண்ணில் வந்துருச்சு, இந்த குழந்தை அப்புறம் யார் பாதுகாக்கக்கூடியது? ஆக அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வரும், அந்த திட்டத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால தான் பல நேரங்களில் நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட் ஸ்கூலில் நகும் பொழுது நான் மறக்காமல் சொல்லுவேன், நாங்கள் உங்களை தேடி இது போன்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்துக்கிறோம். உங்களுடைய பிரைவேட் ஸ்கூலை தேடி நாங்கள் வருகின்றோம், எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி நீங்களும் வாங்க. உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கிறோம், எங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லாமே நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்துக்காகத்தானே என்று நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம், நாங்கள் செய்கிறத கற்றுக்கிட்டா நாளைக்கு மேபி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அது மிகப்பெரிய ஊக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துகின்ற மிகப்பெரிய பணியை நாம் செய்துவிட வேண்டும். ஏன்னா 234 தொகுதிக்கு நாங்கள் போகும் பொழுது நான் பல நேரத்தில் சொல்லதான், சில ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க உள்ள நுழைஞ்சிட்டாலே ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டாங்க. நான் ஏதாச்சும் கேட்டுருவோம், மினிஸ்டர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுருவாரோ, என்னால் பதில் சொல்லாமல் போயிடுச்சுன்னா அவர் போனதுக்கப்புறம் டீச்சர் நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் தெரியுமா? அப்போ அந்த ஐ கான்டாக்ட் கொடுக்காம இருந்து கீழே தலையை குனிஞ்சிருக்கின்ற குழந்தைங்க கிட்ட அந்த பையன்கிட்ட போய் நான் அப்படி முதுகை தட்டி கொடுத்து நான் வெளியில் வந்துடுவேன். ஏன் அப்படி கீழே குனிஞ்சிருக்கேன், எரிஞ்சு என்ன பாரு, என்ன சொல்லுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ நோ, ஏன்னா நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. நான் ஐ கான்டாக்ட் கொடுக்காம இருந்தேன் நான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கான்டாக்ட் கொடுக்குறோம் கொடுக்காம இருக்குது வேற விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லே அவன் கான்டாக்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது. அதுக்காக அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி இல்லாமல் வளர்த்து இருக்க வேண்டும், எப்படிலாம் என்கரேஜ் பண்ண முடியுமோ அப்படி என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அந்த தனித்திறமை ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் நான் நல்லா என்னால் நல்லா பேச முடியும், என்னால் நல்லா படம் வரைய முடியும்னு உனக்கு வந்துருச்சுனாலே உங்களை அறியாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். அது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் எங்கே போய் நிற்குன்னா நீங்கள் அகாடமிக் ஸ்டடீஸில் உங்களை அறியாமல் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள். ஸ்கூல்ஸில் போகும்பொழுது யாராச்சும் இதை படித்து காட்டுங்களான்னு நான் கேட்கும்போது ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னேன், சார் நான் படித்து காட்டுறேன் சார் அப்படின்னா. படித்து காட்டுப்பான்னு சொன்னேன். ஃபுல்லாக படிக்கும்பொழுது நிறையா தப்பாக தான் வாசிச்சார் அவர். பட் நான் என்ன சொன்னேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டீச்சரை கூப்பிட்டு இப்படிலாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் அந்த டீச்சர் சொல்கிறாங்க, சார் அந்த பையன் பேச்சு போட்டியில் வந்தான் சார் கலைத்துறை நம்பர் 1 வந்தான் அந்த ஸ்கூலில் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அந்த தன்னம்பிக்கை எங்கே வருது பாருங்கள். இதுவே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தலையை கீழே குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டோம், அந்த பையன் மட்டும் கையை உயர்த்தி நான் படித்து காட்டேன் சார், படித்தது தப்பாக இருந்தாலும் சரி. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று வந்தது என்று சொன்னால் தயவுசெய்து இந்த 40 பேருக்குள்ளார கையை உயர்த்தி எனக்கு இது புரியல அப்படிங்கிறத தயக்கம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் தயவுசெய்து கேட்டுருங்க. அப்படி நீங்கள் கேட்காம பயந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்தும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போனாலும் அங்கே போய் பேசுறதுக்கு பயமாக இருக்குது, இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆக எதாக இருந்தாலும் பள்ளிக்கூடம் என்பது எதற்காக? தெரியாத நம்ம கற்றுக்கணும், நமக்கு தெரியாத சொல்லித்தரதுக்கு தான் டீச்சர்ஸ் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் என்கிற விதத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அட்வைஸாக கூட நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.